வின்சன் பேன்கோட்ஸ் ஓட கோட்ஸ் ஒன்று இருக்கு. அதாவது, என் கனவில் என்னுடைய ஓவியங்களை பார்க்கிறேன், அதன் பின் என் கனவுகளை ஓவியம் ஆக்குகிறேன். அதே மாதிரி தான் நீங்க ஆசைப்பட்ட உங்க வாழ்க்கை, உங்க எதிர்காலம், ஒரு டாக்டர், ஒரு கலெக்டர், ஒரு இன்ஜினியர், இப்படின்னு நீங்க ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைய கனவுல பார்த்துட்டீங்க. நிஜத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்கூல் டேஸ்ட்ல கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். எக்ஸாமுக்கு ப்ரெஷர் போட்டு படிக்கிற மாதிரி தான் இருக்கும். எக்ஸாமுக்கு முன்னாடி தூக்கத்தையோ இல்ல பிரண்ட்ஸ் கூட போற பார்ட்டியையோ மூவிஸையோ இதெல்லாம் அவாய்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். சொல்லப்போனா அந்த ப்ரெஷர் ஆன சுச்சுவேஷன் தாண்டி வரும்போது தான் நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ப்ரெஷரா இருக்கு, டயர்டா இருக்கு, கஷ்டமா இருக்கு அப்படின்னா யூர் ஆன் த ரைட் பாத். நீங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். எனக்கும் தெரியும், நீங்க சொல்ற மாதிரி உங்களுடைய இலக்கு ரொம்ப தொலைவில் இருக்கு. ஏன் ரொம்ப ரொம்ப தொலைவில் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஏன்னா அது அடைய முடிகிற தொலைவா இல்ல அடைய முடியாத தொலைவா என்று முடிவு பண்ண போறது உங்க மனசு தான், உங்களோட மைண்ட் செட் தான். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க உங்க நேரத்தை செலவு பண்றதுக்கு, ஏன் உங்க நேரத்தை காசாக்குறதுக்கு $1 பில்லியன் இண்டஸ்ட்ரியல் ரன் ஆயிட்டே இருக்கு. அது உங்களுக்கு கலரா வீடியோஸ் காட்டும், நோட்டிபிகேஷன் கொடுக்கும், எப்பயுமே உங்களை என்கேஜ் பண்ணி வச்சுக்கிறதுக்கும், உங்க டைம் உங்ககிட்ட இருந்த எடுத்துக்கிறதுக்கும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய பயணத்தில் இலக்க அடையிற அந்த பயணத்தில் செலவு பண்ண வேண்டிய நேரத்தை நீங்கள் யாருக்காக செலவு பண்ண போறீங்க? பாரத் ஒபாமா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. குறிப்பிட்ட நேரத்துக்காகவோ அல்லது மனிதர்க்காகவோ காத்திருந்தால் மாற்றம் வராது. நாம் நமக்காக தான் காத்திருக்கிறோம், நாம் தான் அந்த மாற்றம். ஸோ நீங்கள் யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? எதனால் உங்கள் வாழ்க்கை மாறும் நினைக்கிறீங்க? இன்னைக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்ப டயர்டாக தான் இருக்குது. என்ன பண்ணலாம்? யாருக்காக வெயிட் பண்ணுறீங்க? எந்த ஒரு சேஞ்சுக்காக வெயிட் பண்ணுறீங்க? நீங்கள் தான் அந்த சேஞ்ச். ஸோ இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டியது நீங்கள் தான். எப்படி அந்த டயர்ட்னஸில் இருந்து வெளியே வரணும்னு முடிவு பண்ண போகிறது நீங்கள் தான். எப்படி உங்கள் மைண்ட் செட் மாற்றிக்கணும்னு முடிவு பண்ண போகிறது நீங்கள் தான். ஸோ நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கான மாற்றம். யாரும் வரப்போகிறதில்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஸ்டூடெண்டா ஒரு ட்ரெயினியா நீங்கள் செலவு பண்ணுற நேரம் ரொம்ப ப்ரிஷியஸ் ஆனது. உங்கள் வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் இந்த வாய்ப்புகள் கிடைக்காது. ஏன் நான் சொல்கிறேன், நீங்களே நினைச்சு பாருங்களேன், ஒரு வேலையில இருக்க ஆபீசர் இல்ல, வேலையில இருக்கிற ஒரு மனிதரையோ, ஒரு வயசுக்கு அப்புறமா ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ, யாராவது எந்தவித ஆதாயமும் இல்லாம சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு யாரும் ஆசைப்பட போவதில்லை. எல்லாருக்கும் ஒரு ஆதாயம் இருக்கும். ஆனா இன்னைக்கு நீங்க ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க அப்படின்னா எந்தவித ஆதாயமும் இல்லாம நீங்க நல்லா மார்க் எடுக்கணும், நல்லா வாழ்க்கையில செட்டில் ஆகணும்னு நினைக்கிற யாரெல்லாம் இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த டைமை வேஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த டைம் தான் உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்துக்கான அடிப்படை. இந்த டைம் தான் நீங்க உங்களுடைய ஃபியூச்சர்ல எடுத்து வைக்க போற முதல் படிக்கட்டு. ஸோ உங்க கனவுல வந்த அந்த வாழ்க்கை நிஜத்துல அடைவதற்கு, அதை கொஞ்சம் கொஞ்சமா நெருங்குவதற்கும், அதை அடைய முடியும்னு மனசால ஏத்துக்கிறதுக்கும் சிறந்த நேரம் இதுதான். த ரைட் மூவ் அண்ட் இஸ் ரைட் நவ். இந்த நேரம் யாருக்காகவும் காத்திருக்காது. நேரத்தை யாராலும் உருவாக்க முடியாது, அது நம்மளால செலவு மட்டும்தான் பண்ண முடியும். அப்படி செலவு பண்றது உங்களை மேம்படுத்துற ஒரு மாற்றத்திற்கானதா இல்ல அழிக்கிற ஒரு மாற்றத்துக்கானதா, இதை முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான். இங்க எல்லா சின்ன சின்ன முடிவுகளும், எவ்ரி ஸ்மால் டிசிஷன் கவுண்ட். நீங்க இன்னைக்கு படிக்கணுமா வேண்டாமா, ரெஸ்ட் எடுக்கணுமா வேண்டாமா, மூவி பார்க்கலாமா வேணாமா, இதை சாப்பிடலாமா வேண்டாமா, பிராக்டிஸ் பண்ணலாமா வேணாமா, இப்படின்னு எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். ஸோ கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கஷ்டமாக இருக்குதுன்னு ஒரு விஷயத்தை தள்ளி வைக்க ஆரம்பித்தா
அப்படின்னா அது என்னைக்குமே தள்ளி போக தான் செய்யும். என்னைக்கும் அதை நெருங்க முடியாது, என்றைக்கும் அதை முடிக்க முடியாது. ஸோ கஷ்டமான விஷயத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னா அதுக்குன்னு என்னைக்கு நீ கண்ணை திறந்து தேட ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்க கண்ணுல படும். நீங்க அந்த கஷ்டமான விஷயங்களை இஷ்டப்பட்டு பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ முயற்சி பண்ணி போராடுங்கள். முடியாத விஷயம் எதுவுமே இல்லை. உங்க வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம். அந்த நிமிஷம் இந்த நிமிஷம் கூட இருக்கலாம். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் யுவர் சேனல்.